இருக்காதுங்க. இரண்டாவது, இந்த ஆட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை கொடூரமாக அதை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்கிறேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூரில் தான் இருக்க போகிறேன். இதான் என்னுடைய ஊர். இங்கே விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் கரூர் பக்கத்தில். இங்கே நம்முடைய ஃபவுண்டேஷன் இருக்குது. இந்த கட்சியினுடைய தொண்டனாக இருக்கேன். நான் எங்கே இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி திமுக இருக்கக்கூடிய தொண்டனுக்கு என் மீது அப்படிப்பட்ட ஒரு கோபம், அண்ணாமலையின் மீது கை வைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் என் மேல கை வைங்க. அந்த அப்பாவி ஆட்டை, வாய் பேசாத ஆட்டை நடு ரோட்ல ஏன் தரதரன்னு இழுத்துட்டு போய் தலையை வெட்டி அது கொடூரமாக அந்த ரத்தம் வெளியே வர்றதெல்லாம் படமாக எடுத்து எதுக்கு சித்தரிச்சு சமூக வலைதளத்தில் போடுறீங்க? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இங்க தானே இருக்க போறேன், எங்க நான் போறேன்? அந்த கை என் மேல வைங்கன்னு நான் சொல்றேன். திமுகவிற்கு கோபம் இருந்தால் தன் மீது கையை வைக்குமாறு கூறிய அண்ணாமலைக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். என்னங்க ஆடு வெட்ட வேணா அவரை தூக்குவார். இல்லைங்க, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க. மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ண முடியும்? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.